அதுல கீ ஃபைண்டிங்ஸ் ஒரு இது போட்டிருக்காங்க. அந்த கீ ஃபைண்டிங்ஸ்ல முக்கியமான ஃபைண்டிங்ஸ் நான் இப்ப சொல்லிடுறேன். அதாவது 80 பார்ட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் செத்துருக்கிறதாக வருகிறது. ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் யங் பீப்புள் டை. இது எங்கேயுமே நடக்காத விஷயம். பீகார்ல எவ்வளவுதான் வந்து கம்மியா இருந்தா கூட அவங்களுடைய அந்த சர்வைவல் ரேட்ஸ் இருந்தாலும் இவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 80 பார்ட்ஸ்ல, அதாவது ஒரு தேர்தலினுடைய அந்த ஓட்டர் ஐடியில அந்த பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பார்ட்ல அதுல வந்து 80 பார்ட்ல வந்து இந்த அளவுக்கு ஹை யங் பீப்புள் டெத்ஸ் வந்து, அதாவது இறந்ததாக சொல்லி வந்து நீக்கி இருக்கிறாங்க. 127 பார்ட்ல வந்து ஜெண்டர் பயஸ் இருக்கு, அதாவது பெண்களை வந்து அதிகமாக 120 பார்ட்ல வந்து நீக்கி இருக்காங்க. 412 பார்ட்ல வந்து எக்ஸசிவ் டெத்ஸ், அதாவது சாதாரணமாக ஒரு ஊர்ல வந்து இவ்வளவுதான் மரணம் இருக்கு, அதாவது ஸ்டேட்டுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கிறது, ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு, ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு, ஒரு நகரத்துக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கு, ஒரு ஒரு வில்லேஜுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கும். அதை விட எவ்வளவோ அதிகமாக நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து நீக்கி இருக்குது. 1985 பாட்டுல வந்து அப்நார்மலி ஹை டிலீஷன் ரேட்ஸ்னு ஒரு காரணமும் இல்லாம பட்டு 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 பட்டுன்னு தூக்கி இருக்காங்க. 1985 பாட்டுல வந்து அப்படி நீக்கி இருக்காங்க. அப்புறம் அடுத்தது வந்து 7216 பார்ட்ல வந்து மறுபடியும் இந்த டெத் தான், ஹை டெத் ப்ரொபோர்ஷன் வந்து வருகிறது. 973 பார்ட்ல 100% வந்து டெத்து தான், அதனாலதான் நீக்கி இருக்காங்க. 973 பார்ட்ல வந்து 100% டெத்துன்னு சொல்லி தூக்கி இருக்காங்க. அதாவது எவ்வளவு மோசமாக ஒரு அவசரமாக பாஜகவை சார்ந்த நபர்கள் இதை செய்திருக்கிறாங்க மறுபடியும் சான்றா இருக்கிறது. 5084 பார்ட்ல வந்து திடீரென்று ஆப்சன்ட் ஓட்டர்ஸ், அதாவது பீகார்ல இருக்கின்ற பல நபர்களும் வெளியூர்ல தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பீகாருக்கு இந்த இன்வெர்ட் ரிமிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப தமிழகத்துல இருக்கின்ற வெஸ்ட் ஏஷியால இருக்கிறாங்க, இல்லைன்னா ஐரோப்பால இருக்கிறாங்க, அமெரிக்கால, அங்கிருந்து பணம் வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அதே மாதிரி பீகார்ல இருந்து வெளியே சென்றவர்கள், அதாவது இந்தியாவுக்குள்ளாலே இருக்கின்ற இடங்களில், இப்ப தமிழ்நாடு உட்பட இருக்கின்ற இடங்களில் இருக்கின்றவர்கள், அவர்களை எல்லாம் வந்து ஆப்சன்ட் ஓட்டர்ஸ் சொல்லி நீக்கிட்டாங்க. இவர்கள் அனைவரும் வந்து திரும்பி போய் வாக்களிக்கிறது செல்கின்ற நபர்கள் தான். அதுவும் குறிப்பாக வந்து பீகாரை பொறுத்தவரை, உத்தரப்பிரதேசை பொறுத்தவரை, இந்த ஒரு தேர்தல் சொல்லிட்டீங்கன்னா அங்க போய் பாதி பேர் பாஜக தான் ஓட்டளிக்கிறாங்க. அப்படி இருந்து கூட நீக்கி இருக்கிறாங்க.